சார் வணக்கம். இளங்கோவன் ராஜசேகர் சார். சார் நீங்க நீண்ட காலம் மதுரையில் வேலை எல்லாம் பார்த்துருக்கிறீங்க சார். இந்த விவகாரம் தேவையில்லாம ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா மாறிட்டு இருக்குங்களா சார்? இது மாத்துறாங்க. கவர்மெண்ட் கோர்ட் சொல்லுது. யார் மாத்துறாங்க சார்? ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ சிலரால் உள்ள கற்பிக்கப்படுகிறது. அவர் சொல்றதுதான் பாஜக நண்பர் சொன்னதுதான் அவர் சொன்னதை திருப்பி சொல்றேன். ஏதோ யாரோ ஏதோ நல்ல அமைதியா ஹலோ கேக்குது சார், நல்லா அமைதியா போயிட்டு இருக்கிற ஒரு ரிச்சுவலை எதுக்கோ ஒரு சில உள்நோக்கத்துக்காக சில விஷமிகளுடைய இதனாலதான் இது நடக்குதுன்றதுதான் என்னுடைய இது. நான் 5 வருஷம் அப்பெல்லாம் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்கேன். இதுல எந்தவித பிரச்சனையும் இருந்ததில்ல. மக்கள் நல்லா சாமியை கும்பிட்டு போனாங்க. அருமையாக தீப திருநாளை செலிப்ரேட் பண்ணாங்க. அங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்லா வருஷத்துல ஒரு நாள்ன்றது கார்த்திகை தீபத்துல அந்த 2 நாள்ன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெவென்யூ ஜெனரேஷன். அதெல்லாமே நடந்துகிட்டு நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாம் அடிபட்டு போச்சு. நேற்று தமிழ்நாடு காவல்துறை, மதுரை காவல்துறையும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் கையாண்ட விதம் ரொம்ப அருமையான விஷயம். அது என்னுடைய நெடிய அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை நான் பார்த்ததுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அது ஒண்ணு. ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் அவங்க நடந்திருக்கிறாங்க. இல்ல சார், ஒருவேளை நேற்று ஏற்று அனுமதிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அனுமதித்திருந்தால் அப்படின்னா என்ன வந்திருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல சார், என்ன ஆயிருக்கும்னு கேக்குறேன். ஏன்னா அங்க கீழ இருந்து ரகலை பண்ணிட்டு இருந்தவங்க அந்த பேரிகார்டு தள்ளி, நாங்க அந்த வீடியோ கூட போட வேணாம்னு நினைக்கிறோம். அந்த பேரிகார்டு எல்லாம் புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஓடினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் பக்தர்கள் அப்படின்ட்டு அவர்களை அழைத்துக் கொள்கிறார்கள். சரியா? அங்க வேற யாருமே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் யாருமே இல்ல. அப்போ அங்க என்ன ஒருவேளை ஏத்தி இருந்தாங்க as per ஹைகோர்ட் ஆர்டர், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய ஆர்டர் படி நேற்று ஏற்றி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பக்தர்கள் அவங்க எல்லாம் சாமி கும்பிட பக்தர்கள் எவ்வளவு பேர் சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்கதான் அங்க ஒரு குரூப் ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்குறாங்க. காவல்துறையை தள்ளுறாங்க, பேரிகேடை உடைக்கிறாங்க. நீங்க சாமி கும்பிட வந்தவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஓகே, நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு, மேல ஒரு தர்கா இருக்கு, சரி ரைட். அங்க அந்த ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல எல்லாம் ஏத்தி இங்க இருந்து தரிசனம் எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே தெரியாது. என்ன இவங்க பேசுறாங்க? அவங்க சும்மா ஒரு வரட்டு பிடிவாதம். அதாவது இத்தனை நாள் நீங்க சாமி கும்பிடுறவங்க மலையில ஒரு இடத்துல ஒரு தீபம் ஏத்துறோம். இது 1867 68 இருந்தோ அது அந்த நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷமா இருக்கு. அதுல சில கோர்ட் கேசஸ், நீங்க அது ஆர்கியாலஜி பதில் சொல்லணும், ஹிந்து HRNC பதில் சொல்லணும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லணும், தர்காவோட அவங்க சொல்லணும். இவ எல்லாமே பல பிரச்சனைகள் அதுல இருக்கு. நீங்க ஒரு நாள் தடால்னு உள்ள குதிச்சு இதுதான் நீ ஏத்தணும், இன்னைக்கே நீங்க எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? நான் கேக்குறேன். ஒரே நாள்ல, அதாவது 1ஆம் தேதி கேஸ் ஒருத்தர் ஃபைல் பண்றாரு திடீர்னு. இவருக்கு தான் வருது அதாவது நான் திருப்பி சொல்றேன், கரெக்டா பார்த்து கரெக்டா ஒரு டைம் பார்த்து ஃபைல் பண்றாங்க. ஓகே, அது கரெக்டா இவர் எடுத்து அதை சரியா சொல்லிடுறாரு. 2ஆம் தேதி இஷ்யூ பண்ணி 2 3 இஷ்யூ பண்றாரு. அதுக்குள்ள அவங்க மேலே அவ்வளவு பேர் பக்த கோடிகள் வர்ற இடத்த நாங்க அதான் ஒரு HRNCயோ ஒரு கவர்மெண்டோ செய்ய முடியுங்களா? லட்சக்கணக்கில் பக்தர்கள் வரும்போது நான் கேட்கிறேன், திருவண்ணாமலையில திடீர்னு இவங்க ஒரு 10 பேர் போய் இந்த மலை மேல ஏத்தக்கூடாது, அடுத்த மலை மேல ஏத்தணும்னு சொன்னா ஏத்துவாங்களா? எல்லாம் செய்ய முடியுங்களா? இதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, சென்சிட்டிவ் இஷ்யூ. ஏங்க, கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இருக்குது. நீங்க எப்ப பார்த்தாலும் அப்செட் தி ஆப்பிள் கார்ட், பேலன்ஸ் அப்செட் பண்ணணும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஓகே, இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க அதை சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுதா? இல்ல இங்க ஏத்தனா சாமியை கும்பிட கீழே முருகன் இருக்கிறாரு. அது சிவன் கோயில். அதுல முருகன் துணை தெய்வமா இருந்தவர். ஒரு காலத்துல நாயக்கர் காலத்துல அது ஒரு தனி தெய்வமா மாறுறாரு. ஒரு காலத்துல அது சிவன் கோயில், அந்த பக்கம் சமணர்
படுக்கைகள் இருக்கு, சமணர் சிலைகள் இருக்கு. அப்ப அது சமண மதத்தை சேர்ந்த மலைன்னு சொல்லிடலாமா? நீங்க அப்ப எடுத்துக்கிட்டீங்கல்ல அத. ஏங்க இதுல எதுவுமே ஒரு லாஜிக்கே கிடையாதுங்க. இதுல எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம். அந்த மதத்தை இவங்க வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டலைசேஷன் பண்றதுக்காக சில வேலைகள் செய்யறாங்க. இதுல வேற எந்த விதமான நீங்க இதுல வந்து ஒரு ஒரு நியாயம் அதெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் வேஸ்ட். எப்படி நீங்க பண்ண முடியும்? ஒரு மதத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்களுடைய இது கடைசியா எங்க வருது? ஒரு ஐடியாலஜி, இவங்க ஐடியாலஜிக்கு யார் அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க ஒரு எதிரியா சித்தரிக்கப்படுறாங்க. அப்ப அந்த ஐடியாலஜி இதுல இப்ப நீங்க சொல்றபடி ஐடியாலஜிக்கு எதிராக ஒருவரை சித்தரிக்கிறார்கள் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றது ஒரு மதத்தை சித்தரிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றீங்களா, இல்ல ஐடியாலஜிக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்குன்னு சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஐடியாலஜி தானே அந்த மத ஒரு செக்யூலரிசத்தை காபந்து பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடுது இல்ல உங்களுக்கு நேச்சுரலா. இப்ப யார் இது பண்றாங்க அப்படி இல்ல சார். அவரு நாராயணன் சார் சொன்ன போது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2005 இருக்கக்கூடிய எல்லா கமிட்டிஸும் கையெழுத்து போட்டு அதுல ஒண்ணு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்ன ஒரு விவகாரம். அப்படிலாம் கிடையாது. அதை எடுத்து காமிக்க சொல்லுங்க. முடிச்சுட்டோம் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார், சொல்லி நீங்க முடிச்சிருங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நடைமுறை. அப்ப 2005 நான் இருந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. எல்லாரும் கையெழுத்து போட்டு ஆர்டிஓ திருப்பரங்குன்றமோ அது மதுரை வடக்கோ என்னமோ அது ஒரு ஆர்டிஓவோட பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு, அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ஆல் பார்ட்டிஸ், டிஸ்பியூட்டட் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் தர்காவோட அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்தவங்களோ இல்ல ஹிந்து அமைப்புகளை சேர்ந்தவங்களோ எல்லாம் சேர்ந்து கட்சிகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அமைதியாக நடத்தி கொடுப்போம். ஏங்க அப்ப அன்னைக்கு நடந்ததுல அன்னைக்கு அந்த கல் தூண்ல ஏத்துனாங்களான்னு அவரை கேட்க சொல்லுங்க. ஓகே, தயவு செய்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அவரை. ஓகே, இங்க இருக்கிற உச்சி பிள்ளை அந்த பிள்ளையார் கோயில் ஊத்ததான் நான் ஏத்துனது. மிஸ்டர் எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்ன மாதிரி உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து தீபம் ஏத்தலையா இத்தனை வருஷமா? இதாவது கார்த்திகை இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. கார்த்திகை இன்னைக்கு 3 மணிக்கு முடியுதுங்க, பௌர்ணமி ஆரம்பிக்குது. ஏங்க நீங்க நேத்து முடியலன்னா இன்னைக்கு பண்றீங்க. அப்ப உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க அரசியல் பண்றீங்க இதை வச்சு. ஓகே, கார்த்திகை தீபம்ன்றது அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பண்றோம்னா அப்ப இன்னைக்கு கார்த்திகை 3 மணிக்கு முடியுதுன்றாங்க. ஓகே, அப்ப நீங்க ஏன் அதை இப்ப இன்னைக்கு வந்து ஏத்தணும்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஈகோ, பிடிவாதம், அது ஒரு ஐடியாலஜிக்கல் மூரிங் இதெல்லாம் இருக்குன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம். ஓகே சார், ஓகே. ஒரு சின்ன இதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதுல வந்து அவர் ரொம்ப ஹோலி ஃபிகர், சாங்டிஃபைடு ஃபிகர்லாம் கிடையாது. ஓகே ஓகே, பேசலாம் சார். சார் சார் வணக்கம். ராஜசேகர் சார், இளங்கோன் ராஜசேகர். சொல்லுங்க சார். நான் வந்து இவ்வளோ வேகமான ஒரு தீர்ப்பை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல சார். நான் ஒரு 23 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க சார். ஒரு 20 நாளில் சார், வெறும் ஜஸ்ட் 20 டேஸு கிட்டத்தட்ட ஒரு 8-9 எதிர்மனுதாரர்கள் எல்லார் தரப்பினுடைய தரப்பு விளக்கத்தையும் வாங்கி என்ன சார், ஒரு 9 எதிர்மனுதாரர்கள் சார், ரொம்ப அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டியவர்கள் 9 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கி நேரடியாக நீதிபதியை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்ட்டு தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அந்த வழக்கை 6 மணி வரை நிறைவேற்றவில்லைன்ட்டு 6:05 எடுத்துக்கொண்டு திரும்பவும் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. இப்படி இந்த இந்த என்ஜின் ஸ்பீடு இருக்குல்ல சார், இது வந்து என்ன சொல்றது, ஃபார்முலா 1 ரேஸ் காரை விட இந்த ஜுடிஷியரியினுடைய இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப வேகமா இருந்திருக்குது இந்த விவகாரத்தில். இந்த பர்டிகுலர் விவகாரத்துல இவ்வளவு வேகமா இருந்தது அப்படின்ட்டு நாம ஏதாவது ஒரு சார்ஜ் பண்ணலாமா சார்? இல்ல, அப்படி இல்ல. அவரு மாண்புமிகு தனி நீதிபதிக்கு ஒரு சில கேசஸ் அவர் வந்து ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்ற அந்த டிக்டத்தை அழகா ஃபாலோ பண்ணுவார். சரி, அதனால இதுலயும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். ஆனா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அவரு கேட்கறது என்னன்னா, சார் பாஜக நாராயணன் சார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஒரு 10 பேரை நீ கூட்டிட்டு போய் ஒரு மலை மேல
நீ போய் ஏத்து அப்படின்னா ம் ஒரு அரசாங்கம் ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் எல்லாமே இன்னொருத்தர் கையில இருக்கும்போது, அரசாங்க கையில இருக்கும்போது, அந்த மலையும் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமா இருக்கும்போது, 10 பேர் யாருன்னு தெரியாம 10 பேர் நீங்க போங்க பெட்டிஷனரோட போய் நீங்க பாட்டுக்கு ஏத்துங்கன்னா, நாளைக்கு திருவண்ணாமலை மலை மேல இனிமே நீ ஏத்தக்கூடாது, நாங்க ஒரு 10 பேர் போய் தான் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் ஒரு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு எவ்வளவு ஒரு ஃபால்ட்டி விஷயம் அங்க நடக்குது பாருங்க. பெரிய ஃபிஷர்ஸ் வருது அதுல. எதுவுமே ஒரு ஆர்டர் ஏன்னா அவர் ஒருவேளை அவர் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா என்ன சொல்லியிருக்கணும், ஹெச்ஆர்என்சி ஆட்கள் போய் அதை ஏத்திட்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கணும். போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு. பெட்டிஷனர் வந்து தீபம் ஏத்தணும்னு தான் சொல்றாரு, நான் போய் ஏத்துவேன்னு சொன்னாரா? என்னுடைய கேள்வி அதான். இவர் ஏன் முந்திக்கிட்டு இருக்கிறாரு? ஸோ இவர் சொல்றாரு அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு பல விதமான ஜட்ஜ்மெண்ட் அந்த கரூருக்குள்ள ஒரு கோயில்ல வந்து சாப்பிட்டுட்டு எச்சியலை மேல உருள்றது கூட தான் அவரு ரொம்ப அருமை, இதுதான் நம்மளுடைய ஹிந்து தர்மம்னாரு. நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மைக்கேல் பட்டி விவகாரத்துல இவரா ஒரு முடிவை எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்றாரு. அதுல வந்து கன்வர்ஷன் இருக்கலாம், ஆகையால் சிபிஐ என்கொயரின்றார். சிபிஐ என்ன சொன்னாங்க கடைசியில? ஒன்னும் இல்லைன்ட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். இது ஏன் நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இது இப்ப கார்த்திகை முடிஞ்சு, நீங்க கார்த்திகைக்கு கூட்டம் இருக்கு, ஒரு 10 லட்சம் பேர் அங்க இருக்கிறான். அந்த இடத்துல போய் நீங்க ஒரு 10-20 பேரை போய் நீ உடனே நீ இந்த பக்கம் ஒரு ஏத்துறது பத்தாது, நீ ஒரு 10 பக்கம் போய் நீ ஏத்துன்னு சொன்னா ஒரு எப்படி? இப்ப நான் எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி ஒரு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு அந்த கிரவுண்ட்ல ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு கோர்ட் ஹால்ல உட்காந்துக்கிட்டு ரிமோட்லயும் வீடியோ கான்பரன்சிங்லயுமா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவீங்க? தயவு செய்து முடியுமா அது? யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற ரெவன்யூ ஸ்டாஃப், அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டாஃப், அங்க எப்படி மக்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கு, யார் யாரை தூண்டுவா, என்ன பண்ணுவாங்க, மாப் சைக்காலஜி எப்படி திரும்பும்? ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க அங்க அந்த இடத்துல. நீங்க இது ரிஸ்க் எடுக்கிற விஷயமா அது உடனே இது பண்றதுக்கு? நீங்க சப்போஸ் ஆபிஷியல்ஸ் நான் வந்து டினை பண்ணாங்க, ஒப்ளைஜ் பண்ணல ஜுடிஷியல் ஆர்டர் அப்படின்னா, there is a time is there, you can pull them out. அவங்கள நீங்க என்ன வேணாலும் பனிஷ் பண்ணுங்க. அதுக்காக நீங்க வந்து 6-5க்கு கொடுத்து 6-7க்கு ஒரு நபரை கூப்பிட்டு நீ ஒரு 9 பேரோட சேர்ந்து மலை மேல போ. அங்க என்ன மலை மேல நீங்க போன இதுல கேட்டீங்க என்ன நடந்திருக்கும்னு? என்ன நடந்திருக்க கூடாது? யார் பொறுப்பு அதுக்கு? இவர் எடுத்துக்கு வர பொறுப்ப? ஏங்க, லா அண்ட் ஆர்டர் இஸ் ஏ ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்ட் அது அன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்கிற அபிஷியல்ஸ் சப்ஜெக்ட்ஸ். அத கொஞ்சம் நம்மளும் நிதானமாக தான் அணுகணும்ன்றது என்னுடைய. சார், நான் இந்த ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கவே மறந்துட்டேன் சார். நிறைய கோர்ட் வந்து நிறைய ஆர்டர்ஸை வந்து பாஸ் பண்ணுது சார். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல நிறைய நாட்டுல பல லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இதே கோயில் விவகாரங்கள் தொடர்பாகவும் பல உத்தரவுகள் சுப்ரீம் கோர்ட் பிறப்பிச்சிருக்குது, அலகாபாத் கோர்ட்டு, அகமதாபாத் கோர்ட்டு, இப்படி பல கோர்ட்டு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லயாவது நீங்க இந்த மாதிரி சென்ட்ரல் ஃபோர்ஸை நீங்க கூட்டிட்டு போயிட்டு இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒரு டைரக்ஷன் வந்திருக்கா சார்? ஏன் இப்படி இருக்கிறவரு சுமோட்டோவா எங்கேயாவது சென்னையில பெஞ்சில் உட்காரும் போது மேல்பாதி டெம்பிள், அங்காள பரமேஸ்வரி டெம்பிளோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல வந்து மக்களை உள்ள விட்டு இப்ப மூடி வச்சிருக்காங்க. உள்ள விட்டு அதை என்னன்னு கேட்க வேண்டியதானே சென்ட்ரல் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு. ஓகே. சோ இவங்களுடைய இது என்ன இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, சில செட்டன் கான்ட்ரோவர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து இதுல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் இருக்கு. அத சில விஷயங்களை நம்ம ஒத்துக்க முடியாம இருக்கு. அதனாலதான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம். ஓகே. சோ மாண்புமிகு நீதிபதிக்கு அவருக்கு எல்லா ரைட் இருக்கு. அவர் சட்டப்படி என்ன நடத்துறாரோ அதுல வந்து அவர் என்ன பண்ணலாம். டைம் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு, சிச்சுவேஷன் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம அசஸ் பண்ணணுமா இல்லையா? ஓகே சார். ஓகே சார். ஆமா, எனக்கு பொறுத்த மட்டும் தனிநபர் நீதிபதியா இருந்தாலும் சரி, 2 நபர் நீதிபதியா இருந்தாலும் சரி, நம்ம அதை அப்படியே என்டார்ஸ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகே.